கடலூர் மாவட்டம் வடலூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். கடலூர் சத்தியஞான சபை சர்வதேச மயமாக அதாவது இன்னைக்கு எங்களுடைய குடும்பத்தோடு வடலூரில் உள்ள வள்ளலார் அவர்கள் தொடங்கிய சத்திய ஞான சபை திருக்கோவில் இந்த இடத்திற்கு வருகை தந்து வள்ளலார் அவர்களை வணங்கி அவருடைய அருளையும் வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கின்றோம். எங்களை போன்று உலக அளவிலே கோடிக்கணக்கான மக்கள் வள்ளலார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து அவர் மீது ஈர்ப்படைந்து அவர்களுடைய கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்து வருகிறார்கள். சமீபத்தில் தமிழக அரசு வடலூரில் உள்ள வள்ளலார் அமைத்த இந்த இடத்தில், அதுவும் குறிப்பாக இந்த பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையத்தை தொடங்க இருக்கின்றோம் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். வள்ளலார் சர்வதேச மையம் தொடங்குவதற்கு எங்களுடைய ஆதரவு நாங்கள் அளிக்கின்றோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த பெருவெளி பகுதி, இந்த மண் 157 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் வள்ளலார் அவர்களுக்கு 106 ஏக்கர் கொடையாக கொடுத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை இந்த புனிதமான மண் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. திடீரென்று தமிழக அரசு இந்த மண்ணில் கிட்டத்தட்ட 70 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி இதில் சர்வதேச வள்ளலார் சர்வதேச மையத்தை தொடங்குவோம், கட்டுமானங்களை அமைப்போம், வணிக வளாகங்களை உருவாக்குவோம் என்ற ஒரு பெரும் திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய நோக்கம், வள்ளலார் சர்வதேச மையம் தொடங்குங்கள், ஆனால் இங்கே வடலூரில் உள்ள இந்த பெரும்பள்ளியில் எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது. வள்ளலார் அவர்களுடைய கனவு இந்த நிலம் அப்படியே இருக்க வேண்டும் என்று அவருடைய கனவு, அவருடைய விருப்பமும் கூட. வள்ளலார் சர்வதேச மையத்தை அருகில் உள்ள இடத்தை, பக்கத்தில் எவ்வளவு இடம் இருக்கு, அங்க 500 ஏக்கர் எடுங்க, 1000 ஏக்கர் எடுத்துக்கங்க. அங்க புதுசா கட்டுமானங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேணா கட்டிட்டு போங்க. அங்க வடலூரில் வள்ளலார் சத்தியஞான சபையில் குடும்பத்துடன் வழிபட்ட பின்னர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருவதை நேரலையில் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.